அதாவது விஜய் அவர்கள் அப்படின்னாலே தாவேக்கா அப்படின்னா அடுத்து வந்து புசி ஆனந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அதில அடுத்தபடியா முக்கியத்துவம் பெறக்கூடியது அப்படின்னா, தேர்தல் வியூக வகுப்பாளரா இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன். இவங்க தான் அடுத்த அதிகார மையமா இருந்தாங்க. கடைசியா வந்து சேர்றாரு ஆதவர்ஜுனா அவர்கள். ஆதவர்ஜுனா அவர்கள் எப்படிப்பட்ட பின்புலம் கொண்டவர், அவர் என்ன மாதிரியானவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ அவரு என்ட்ரி மூலமா நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமான்னு இந்த 3 பேருக்குமே வந்து அவர வந்து அவர் வர்றது மூலமா சில பிரச்சனைகள செய்றாங்க. இல்ல அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் நிலவுது அப்படிங்கிறத வந்து பேசிக்கிறாங்க. குறிப்பா பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் தான் இந்த வீடியோ வந்து வெளியிட்டாரு அப்படின்ற மாரி சிலர் வந்து பேசிக்க ஆரம்பிச்சாங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி தான் அங்க வந்து இப்போ ஒரு தேர்தல் பிரச்சார வகுப்பாளரா இருக்காரு. ஆதவர்ஜுனுடைய பலம் என்ன அப்படின்னா, அவர் வந்து திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களோட சேர்ந்து தேர்தல் வியூகத்த அங்க வந்து பண்ணியிருக்காரு. ஸோ, அதுல அவருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராவும் இருக்காரு. அந்த அமைப்பையும் அவர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ, அதுல ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்கு. அவர் வந்தா தன்னுடைய முக்கியத்துவம் குறையும் அப்டின்ட்டு நெனைக்கிற மாதிரி, அவரு எதுவும் பண்ணியிருப்பாருன்ற மாரி சில சந்தேகங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன சொல்றாங்க அப்டின்னா, இல்ல இது வந்து இந்த வீடியோ ஏன்னா ஒரு தனிப்பட்ட விதத்தில பேசிக்கிற இந்த வீடியோவ யார் வெளியிட முடியும்?